தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். எப்பவுமே வந்து எங்களோட தமிழ் பிரஸ் முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அண்ட் இப்போ முதலாவதாக ஐ எம் கோயிங் டு வெல்கம் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஓவியம் தாங்க. ஒவ்வொரு படம் மனசுல நிற்கும். ஏன்னா அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது இது இவர் தான் அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம மனசுல பதிஞ்சிடும். ஸோ none other than ரவிவர்மன் சார் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் கமல் சாரும், பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும், இசையின் ராக் ஸ்டார் அனிருத், 3 பேரும் சேர்ந்து படத்தில் ரணகலப்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்கள். இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கை நடிகனா நீங்கள் வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படம் Indian 2 will always be one of my favorite characters. நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்துல வந்து நீங்க ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறீங்க, ஒரு நடிகனா இருந்தப்ப உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்க கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளவு சேர்ந்து போகுது, எவ்வளவு முரணா இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடிச்ச படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறப்ப அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமலஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாள்ல இருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என் கூட நடிச்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்திலிருந்து அவர் என்னை கூடவே வழி காமிச்சிட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் அதே மாதிரி நான் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மோமெண்ட் எனக்கு கமல் சார் அவ்வளவு பிடிக்கும். நிறைய நாள் சங்கர் சார் கிட்ட டைரக்டர் ஸ்டண்ட்ல போயிட்டு, சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு, போய் நடியா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்ல. அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்துல நான் சொல்லிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ங்க. இந்த காலகட்டத்தில் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கதரை விட போறாரு, அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ணும், நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே, இந்த படம் வசூல் செய்யுங்க.
பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா தேசே பெரிய மேட்ரு தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளோட ரொம்ப சின்ன பீரியட் தான் 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃபிலிம், எவ்ரிபடி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரவி சார், சிட், ஜெகன் ப்ரோ, குமார், சவுண்ட் யூஎஸ்ல இருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a show shot blast. So